friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்லெஸ் கோவன் பாவ். இந்த பாவ் வந்து நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய சாஃப்ட்டான பாவ். எந்த கறிக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுங்க. அதுல நான் வந்து 1 கப் வார்ம் மில்க் போடுறேன். லைட் சூடுல பால், அது கூடயே 1 டேபிள்ஸ்பூன் வந்து சர்க்கரை போடுறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ஈஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். இது வந்து ஃபெர்மெண்ட் பண்ணதுக்காக வைக்க தேவை, போட்ட உடனே இதோட வேலை ஆரம்பிக்கும். இது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பவுல வந்து கொஞ்சம் தனியா வைங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு போடுறோம். நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், குவான்டிட்டி அதிகமா வேணா குவான்டிட்டி கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுட்டு அப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் போடுறோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை போடுங்க. நான் இன்னைக்கு வந்து எக்லெஸ்னால பட்டர் போடுறேன். பட்டர் கூடயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா ஈஸ்ட் பால், அதையும் போட்டுட்டு ஃபோர்க்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு குழன்னு இருக்கும். நீங்கள் இது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணக்குள்ள அப்புறமா நம்ம சுத்தமான கையால் இது குழைக்க வந்து ஃபஸ்ட்டு பிசுப்பாக தான் இருக்கும் நமக்கு. அப்புறமா அது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா விடாமல் குழைக்கக்குள்ள இதை பாருங்க எவ்வளோ சாஃப்டான நம்ம வந்து மாவு கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் கொஞ்சமாக எடுத்து, பட்டரோ இல்லைன்னா எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த பவுல் சுற்றிலும் இதுக்கு மேலேயும் இந்த மாவு மேலேயும் தடவிட்டு பட்டர் இதை பாருங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சிடணும். துணி கூட போடலாம். ஜஸ்ட் 2 மணி நேரம் சூடான இடத்துல வைக்கணும். அது டபுள் ஆகணும் சைஸ். இப்போ பாருங்க டபுள் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆறினோடனே டபுள் ஆனோடனே நம்ம எப்போதும் செய்யல போகிற ஒரு பஞ்சு கொடுத்துட்டு அதில் இருக்க ஏர் எல்லாம் காற்றெல்லாம் வெளியாக்கிட்டு நார்மல் சைஸுக்கு கொண்டு வரணும். திரும்பி நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் நிமிஷம் 2 நிமிஷம் குழைச்சா போதும். குழைச்சி முடிச்ச உடனே அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேவை வந்து கிரீஸ் பண்ணி வச்சிடுங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட போடலாம். இப்போ நம்ம அந்த மாவுல இருந்து சின்ன சைஸ் எடுத்து இதை பாருங்க இப்படி கையால் 2 உள்ளங்கையால தடவிட்டு ரவுண்ட் ஆக்கிட்டு இது சுருட்டிட்டு திரும்பி அதை நல்லா அழகாக இந்த மாதிரி மாவு மாதிரி எங்கேயும் கிராக் வராம இந்த மாதிரி சுத்தி வைக்கணும். நம்ம இந்த ட்ரேல இடைவெளி வச்சு வைக்கணும். எனக்கு வந்து இந்த 2 கப்பு மாவுல வந்து 11 பால் வந்தது. ஓகேங்களா. இப்போ அது மேல வந்து நம்ம பட்டர் தடவிட்டு திரும்பி கவர் பண்ணி ஜஸ்ட் 30 நிமிஷம் தான் வைக்கணும். இது வந்து திரும்பி பட்டர் தடவிட்டு 30 நிமிஷம் தான் வைக்கணும். 30 நிமிஷம் வச்சோடனே எதுக்குன்னா இது பொங்கும் பாருங்க. இது பொங்குன உடனே திரும்பி அப்பதான் வந்து இது பாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நல்லா பொங்கி இருக்குங்களா. இப்ப நம்ம திரும்பி இது மேல இந்த கவரை எடுத்துட்டு இது மேல நம்ம பச்சை பால் இல்லையா, நார்மல் பால், கொதிக்க வச்ச பால் இல்லை, நார்மல் பால் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு இது மேலே தடவ வேண்டியதான். எதுக்குன்னா வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதுதான் வந்து ப்ரௌன் கலரில் கொடுக்கும். இப்போ ப்ரீஹீட் ஓவனில் வந்து 180 டிகிரியில் 20 மினிட்ஸ். எல்லாரோட ஓவனும் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் பார்த்து எடுங்க. கோல்டன் கலர் ஆனோடனே பாருங்கள் அது மேலே பட்டர் தடவுங்க. எதுக்கு பட்டர் தடவுனா சாஃப்டாக ஆகுதுக்கு நம்மளோட பாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பாவு கோவன் பாவ் ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.